இங்கே என்ன சாப்பாடு? எல்லோரும் கஞ்சி தானே? கடையிலே தான் கஞ்சி சாப்பாடுன்னு. ஊறுகாய் என்ன ஊறுகாய்? நார்த்தங்க ஊறுகாய் வடை. உனக்கு? எனக்கு வெள்ளைப்பூண்டு ஊறுகாய், சின்ன வெங்காயம் என்ன? உனக்கு? கஞ்சி தயிர் சம்சா. உனக்கு அதே தானே? எல்லாருமே கஞ்சி தான் அடிக்காங்க. ஓகேங்களா? அதே கஞ்சி குடித்தா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். எல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஆமாம், தண்ணி தாகமாக எடுத்துக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது வேலை. அதுக்காக கஞ்சி குடிச்சா பாட்டில் கம்மிட்டு இருந்துடும். ஆமாம். இதுக்கப்புறம் சாப்பாடு, இதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வீட்டில் போய் மத்தியானம் சாப்பாடு வாங்கி தருவாங்க. கடையில் வாங்கி தருவாங்களா? 2 மணி. வண்டி இன்னைக்கு 3 வண்டி. அந்த 3 பேர் போகிறாங்க. போய் பார்க்கலாம். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்கண்ணா. ஜன்னல் இல்லைல்ல, அதனால என்ன எப்பவுமே வயக்காட்டுக்கு வேலைக்கு வரதுல கஞ்சி தான் மெயின் கஞ்சி தான். கஞ்சி தான் நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு அது கொஞ்சம் குளிக்காது. வேலை போடுவீங்க எல்லாத்தையும். அடுத்தால் போய்ட்டு நாளைக்கு போட்டுருவோம். நாளைக்கு அப்போ செல்ல எத்தனை மணிக்கு போடுவீங்க? என்ன சாப்பாடுன்னு அவன் தண்ணி போடத்துல தண்ணி தூக்கல. அவ்வளோதான். என்னடா கேட்குறா? சாப்பிடல இலையில போதுடா சுபாச்சி. அத்திமரப்பட்டிய பயலுங்க கொடூரமா. ஏனில அரவிந்துக்குள்ளது சால்னா வந்திருக்கான். சால்னாவா? வடைய எடுத்துட்டு வாடா. எவ்வளவு நேரம் தான் பொறுக்க நாங்க? ஆளுக்கு ஒரு வடைய போங்களே. காளி இல்ல காளி எல்லாரும் என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்து அப்பிட்டு வாடுறானே. ரோட்லயே உட்காந்துருக்கானே, அவ்வளோ பார்க்க பயமா இருக்கு. எல்லா வீட்லயும் கஞ்சி தானே? சமக்க முடியும். இது எனக்கு ஊறுகாயா? வீட்டில் போட்டு விடலாம். வீட்டில் விட்டு வருவேன். நீ கடையில் வாங்கிட்டு வந்து ஊறுகாயா?
ஒரு பிச்சு போட்டிருக்கேண்ணா தண்ணி மிளகா உடச்சு விட்டியா வேண்டாம் உடைக்காது அப்படியே உடைக்காது கை விட்டு நான் ஊற்றிட்டு அவங்க உரைக்கும் பார்க்கானே எடுத்தாச்சு இதோட வரைக்கும் உங்க வீட்டில் திட்டம் அதுலேயும் நாளைக்கு விட்டுருக்கு என்னன்னு சாடு சாடு சாப்பிட சொல்லியிருக்கான் காட்டி முன்னாடியே போய் நாக்கு தொங்க போட்டு நான் உனக்கு கொடுக்குற நீட்டில் சும்மா வச்சிருந்தேன் ஆளு மண்டே சட்டி அந்த பையன் சட்டியை கூட கொண்டா சட்டியை உங்க சாப்பாடை சூடு தட்டி சாப்பாடு எங்க சாப்பிட்டேன் சாப்பாடு இந்த சாப்பாடு எல்லாமே அந்த அண்ணன் வந்து புடிஞ்சு சாப்பிட்டீங்களா மைக்கு சென்டரில் வச்சுருங்க மூடியே காணும் முடி காணாம சாப்பிடல எங்க நிறைய போட்டு எடுத்துக்கோங்கல்ல என்ன உதவி வச்சிருக்கீங்க எனக்கு பாரு தண்ணி கூடமா அந்த மீனுக்குள்ள ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்டு இந்த இதில் தான் இருக்குல்ல பார்த்தீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு என்ன சாப்பாடுங்க சாம்பார் சாம்பாரும் கஞ்சியும் உள்ளே ஊற்றி கொண்டு வந்துட்டேனே சூப்பர் சரி உங்களுக்கு கஞ்சி தானே ப்ரோ பழைய கஞ்சி வெங்காயம் ஊறுகாய் நீங்களும் சாப்பிட்டாச்சா அதுக்குள்ளேயுமா வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தால் கடை சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரு ருசியாக உட்காந்து சாப்பிடுவீங்க
வேண்டாம் இந்த இடத்துல எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்படியே வரிசையாக வந்துடுறாங்க வாழைத்தாரை தூக்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி வாழைத்தார் வீடியோலாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கி சுமந்து கொண்டு வந்து வண்டியில் வந்து ஏற்றுறாங்கன்ட்டு. ஆனால் எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறவங்க தான். இந்த 2 மாதம் மட்டும் தான் இவங்களுக்கு வேலையாக. இந்த 2 மாதம் ஸ்கூல் லீவு விட்ட உடனே வேலைக்கு வந்துடுறாங்க. 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நீதான் தாண்ட முடியும். தாண்டி ஒரு நல்லா இருக்கும். தாண்டுல செத்து கிடப்பேன் தாண்டதுக்கு இது நல்ல கலந்து அவார்டு கொடுத்துட வேண்டியா? சாணி எடுத்து போட்டு அடிக்காத நல்லா அப்படின்னு இல்லை ஆட்டோட தான் முடிஞ்சிடும் அடிக்க முடியாது. சட்டம்லாம் கிழிச்சி செய்யணும். போயாச்சு ஐப்பரில் போய் டிக்கெட் 2 டிக்கெட்டு வாண்ட காரு ஒரு குண்டா இருக்கா ஸ்டேரிங்க திருப்ப முடியல பட்டப்புள்ள ஆரம்பிச்சு அந்த வண்டியில் உடுப்பு 60 ரூபா அந்த வண்டியில் போ ஸ்கேன் பண்ணோன்னா வண்டி பட்டம் நம்பர் வந்தானே 4 கிலோமீட்டர் போன வருஷம். நீ எந்த ஸ்கூலு? எங்கே வேலை பார்க்க காரப்பட்டையா? இதில் இருக்க எல்லாரும் காரப்பட்ட ஸ்கூல் தானா? இவங்க காரப்பட்டை எல்லாம் காரப்பட்டை எல்லாருமே காரப்பட்டா? கொள்ளையங்கரசுலாம் இந்த 2 பையனும் தங்கமால் போகிறோம். எப்படி கம்மியில சாப்பிட மாட்டாங்க முத்துக்கணும்.